நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்கிறேங்க. நீங்கள் கேளுங்க. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட் அப்படின்னு இருக்குங்க. HSCL அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து 300 ரூபா ரேட்டில் போய்கிட்டு இருக்குங்க. இதை நான் 50 ரூபா ரேட்டில் வாங்கினா இப்போ 300 ரூபா ரேட் இருக்குங்க. நான் 1 லட்ச ரூபா போட்டிருந்தேன்னா இப்போ வந்து 5 லட்ச ரூபாயாக மாறி இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, நீ இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறியே, இந்த மாதிரி அந்த ஷேர் வாங்குங்க, இந்த ஷேர் வாங்குங்க, அது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும்லாம் சொல்கிறியே, நீ வாங்கியிருக்கியான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோங்க. இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து நம்ம பொய் சொல்லலை, நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு டைமுக்கு 4 டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்டாக்கே வாங்குவேன். உங்களுக்கே தெரியும், நம்மளோட பழைய வீடியோலாம் போட்டிருப்பேன். நான் எந்த ஒரு நிறுவனம் வாங்கினாலும் அதை நான் நேரில் போய் பார்த்து தான் வாங்குவேன். நிறைய பேர் வந்து நேரில் போக முடியுன்றதெல்லாம் முடியாதுங்க, முடியாத ஒரு காரியம்தான். என்னாலையும் முடியாது தான். ஆனால் 90% நான் ட்ரை பண்ணுவேங்க. அப்படி போய் நம்மளால் அந்த நிறுவனத்தை பார்த்து வாங்க முடிஞ்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு நல்ல நிறுவனமாக அமையுங்க. ஏன்னா நம்ம இதை வந்து நம்ம ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளோட ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ நம்ம வாங்குற ஒரு நிறுவனம் வந்து அருமையான ஒரு நிறுவனமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து நேரில் போய் பார்த்து வாங்குறத நான் ரொம்பவும் லைக் பண்ணுறேன், ரொம்பவும் நான் விரும்புகிறேன். என்னால் முடிகிற வரைக்கும் நான் நேரில் தாங்க போவேன். அப்படி போய் நான் பார்த்து வாங்கின நிறுவனம் தாங்க இந்த ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். 50 ரூபா ரேட்டில் வாங்கினது இன்றைக்கி 300 ரூபா ரேட்டில் இருக்குது. இதை பற்றி நான் எல்லாமே முழுசாக சொல்கிறேன். இதோட முழு வீடியோ நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த நிறுவனத்தை நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்றது. நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு